சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த 47 ஆண்டுகளுக்கு பின்னர் கமலஹாசனும் ரஜினியும் இணைந்து படம் நடிக்க இருக்கிறார்கள். அந்த படத்துடைய ப்ரொமோ வெளியாயிருக்கு. அது இருவருடைய பிறந்த நாளை கணக்கிட்டு அந்த நேரத்தில் 12/7 வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்குது சார் அந்த ப்ரொமோ? இல்லை, முதல்ல இந்த ரஜினி கமல் இணைந்து நடிக்கக்கூடிய படத்தை இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறா அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு அடிபட்டுச்சு. அவர் பண்ணுறாரு, நம்ம பார்க்கிங் டைரக்டர் பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு, நிறைய பேர் பண்ணிச்சு. யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா நெல்சன் அந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு ஜெயிலர் 2 படத்தோட நடிச்சிட்டு இருக்கிறார். ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்கப்போ ரஜினி அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு. ஏதோ ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இமீடியட்டாக அவர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க போகிறது கிடையாது. அந்த வருஷத்தினுடைய மிடில் இல்லாட்டி எண்டில் தான் வருன்றாங்க. அப்போ ப்ரொமோ ஒன்று பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆல்ரெடி உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயிண்ட்டும் இப்போ அதை இன்பநிதி பண்ணுற அந்த கம்பெனியுடைய எம்டியாக இருக்கார். அவரும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நெல்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார். அனிருத் மியூசிக். ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு நினைத்தால் இனிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷத்துக்கு பிறகு நடிக்கிறாங்க. பலர் முயற்சி செய்த ஒரு ப்ராஜெக்ட். ரஜினி கமலையும் திருப்பி சேர்த்தரணும்னு பாலச்சந்தர் முயற்சி பண்ணார், மணிரத்னம் முயற்சி பண்ணார், பல டேரக்டர் முயற்சி பண்ணி அந்த சான்ஸ் வந்து அந்த லக்கு வந்து இன்றைக்கி அவர் நெல்சனுக்கு கிடச்சிருக்கு. அதனுடைய ப்ரோமோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட் டைம்லாம் பார்த்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக பண்ணியிருப்பாங்களோ, புதுசாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பார்க்குறப்ப நெல்சன் பேட்டர்ன். இப்போ முதல்ல அந்த ப்ரோமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெல்சனும் அனிருத்தும் பேசிக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு சின்ன அதுக்குள்ளே ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேட்டர்லாம் வச்சுருக்கிறாங்க. 2 பேரும் நடந்து வர்றாங்க. ஒரு ஒயிட் ஷாட்டில் 2 பேரும் இருட்டில் நடந்து வர்றாங்க. 2 பேர் நடந்து வர்றதை பல இளம் பெண்கள் பார்த்து ரசிக்கிறாங்க, வியந்து போகிறாங்க. கார் தொடச்சிக்கிட்டு இருக்க பொண்ணு பார்க்குது, அங்கே பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்க்குது, எல்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணி அந்த படத்துக்கு ஒன்றும் பேர் வைக்கலை. அதில் வந்து ஆர்கே, அப்புறம் வந்து கேஹெச் அப்படின்னு 2 பேரையும் சுருக்கி பண்ணியிருக்கிறாங்க. ரீயூனியன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய அப்படின்றத அதை கேப்ஷனில் இல்லை. அந்த ப்ரொமோவில் வரக்கூடிய அந்த மியூசிக்லாம் பார்க்குறப்பயே கொஞ்சம் மாதிரி விண்டேஜ் டைப்பில் தான் இருக்குது. அந்த காரு, அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் விண்டேஜ் டைப்பாக இருக்கப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து அப்படியே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 90s 80s வர்ற மாதிரியான கதையாக கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் ஈக்குவல் கேரக்டராக தான் இருக்கும். அதில் என்னென்ன, கமலில் வந்து நீங்கள் இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து கமலை தான் காட்டுறாங்க, அப்புறம் அவங்க ரஜினியை காட்டுறாங்க. அப்போ மேஜர் ரோல் அவருக்காங்கிற அந்த டீ கோடிங் இப்போயே வந்து ரசிகர்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரஜினி இவர் மெயின் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டு. 2 பேரையும் நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா 2 பேருக்குமே பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இது வந்து இன்றைக்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு கட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே ஹீரோவாக வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கமல் ஹீரோவாக இருக்கிறப்ப தான் ரஜினி வில்லனாக வர்றாரு. அப்போ கமல் ஹீரோ, ரஜினி வில்லன் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் அவங்க படம் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் படம் பண்ணிட்டு இருக்கப்ப இது 2 பேர் காம்பினேஷன் வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ 2 பேருமே ஹீரோ ஆகிட்டாங்க. ரஜினியும் ஹீரோ ஆகிட்டார். அப்போ தயாரிப்பாளர் என்ன செய்கிறாங்க, இந்த காம்போவில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரஜினி வில்லன், கமல் ஹீரோங்கிற காம்பினேஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பட்ஜெட்டுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டாம்னு சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. 2 பேரும் பண்ண வேண்டாம். அதுக்கு காரணங்கள் வந்து சம்பளம் வந்து ஒரே சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, நம்ம ஹீரோவாக வில்லன் ஆக்கிறாங்க. 2 பேருமே தனித்தனியாக போக முடியாதுங்கிற ஒரு காரணம். 2வது, ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு போட்டி, தேட்டர்களில் சண்டை போட்டுக்கிறது, டீ கடையில் சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரியான போட்டி வந்ததுக்கு பிறகு தனியாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் தனித்தனி ட்ராக்கில் போனாங்க. இந்த பக்கம் கமல், இந்த பக்கம் ரஜினின்னு ஒரு 40-50 வருஷமாக இன்றைக்கும் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறாரு, உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறாரு. கமலும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் வச்சுருக்கிறாரு, ஹீரோவாக இருக்கிறாங்க. 2 பேருமே ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் 47-48 வருஷம் கழித்து ஒரு 70 வயசுக்கு மேலே 2 ஹீரோவும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பலருக்கு கிட்டாத அந்த வாய்ப்பு வந்து நெல்சனுக்கு கிடச்சிருக்கு. ஒரு விண்டேஜ் டைப்பில் அந்த படத்தை கொண்டு போகிறாங்கன்றதை மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த ஸ்டைல்லாமும் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. ஏன்னா வரும்போது அந்த கார் சாவியை வந்து ரஜினி தூக்கி போகிறது, கமல் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் சீக்வன்ஸ் அதெல்லாமும் இந்த படத்தில் இருக்குன்றதுக்கான ஒரு இண்டிகேட் தெரியுதா? நினைத்தாலே இனிக்கும்ல தான் அவர் அந்த
அந்த ஸ்டைல் லைட்டாக ஆரம்பிச்சிருப்பார். அந்த இது பண்ணுற சீரட்டை தூக்கி போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் நடந்து வர்ற அந்த ஸ்டைல்லாம் வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுலேயும் கமல் இருப்பார். ஒருவேளை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான நிறைய ரெசம்பிள் இந்த படத்தில் எடுத்து வைக்க போகிறாங்களான்னு தெரியல. பழைய படங்கள்லேருந்து ரிசம்பிள் மாதிரியான வச்சுருப்பாங்க. ரஜினினாலே ஸ்டைல் தானே சார், அது நீங்கள் அதை வந்து தவிர்த்துட்டு எப்படி இல்லை, அது கமல்ஹாசன் சேர்ந்து அந்த அந்த ஈக்குவாலிட்டி முன்னாடி வந்து கமல்ஹாசன் கூட ரஜினி சேர்ந்து பண்ணப்பட்ட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக கமலுக்கு இருக்கலாம். ரஜினி ஏன்னா அவர் ஹீரோ அவர் படத்தில் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறனால அப்படி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும்ல. ஆமாம், இது கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த ஜிமிக்ஸ் வேலையை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக பண்ணாருன்னா ஒருத்தர் ஸ்கோர் பண்ணி போயிடுவாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நினைத்தாலே எனக்கு ஒரு போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இப்போ அவங்க ரிசம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ரெண்டு பேருடைய பிஸ்னஸையும் வந்து பண்ணிடக்கூடாது, சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த கம்பேரிஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கமல்ஹாசன் கடைசியில் வந்திருக்கிறது. வக்கீலுக்கெல்லாம் துணை நடிகர்கள் அந்த சம்பளத்தை எப்படி நீங்கள் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரியான காமெடி ட்ராக்குகள் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்கும். அந்த நெல்சன் பேட்டர்னில் அப்படின்னும் போது நெல்சன் டச் இருக்கும். நெல்சன் பொறுத்த வரைக்கும் எதையுமே கொஞ்சம் ஒரு காமெடியாக, இப்போ ஜெயிலர் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழிவாங்கிற கதை, ஆனால் அந்த படத்தை ரொம்ப காமெடியாகவே சொல்லிட்டு போயிருப்பார். ஒரு ஏ பாபா வச்சு ஒரு மாதிரி டார்க் காமெடியாகவே படம் முழுக்க அங்கங்கே இருக்கும். ஒரு 70 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, பையனுக்காக போராடுறாரு, பழி வாங்குறாருங்கிற ஒரு கதை, தங்கப்பதக்கம் மாதிரியான ஒரு கதையாக இருந்தால் கூட அதை போர் அடிக்காமல் ஒரு காமெடி ட்ராக்கை உள்ளே வச்சு அப்படியே கொண்டு போகிறது நெல்சனுடைய ஸ்டைலு. அப்போ ரெண்டு பேருக்கும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நல்லா காமெடி வரும், நல்லா பண்ணுவார், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவார். கமலுமே நல்லா பண்ணுவார் காமெடி. அப்போ ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அதை மெயினாக வச்சுருப்பார் இவர். அதில் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இவருடைய பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் ட்ரெயிலர் பார்க்குறப்ப அது இருக்குது. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீண்ட நாள் பலர் முயற்சி, ஈவன் ரஜினியை அறிமுகப்படுத்திய கமலுக்கு குருநாதராக இருந்த கே பாலச்சந்திராலேயே முடியாத ஒரு விஷயம். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த யோசனை, இந்த இரண்டு பேரும் சேர்ந்து படத்தை நடிக்கிற வைக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டை எப்படி உருவானது, யார் உருவாக்குனாங்க? இல்லை, கமல் வந்து இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் இருக்கார். தக் லைஃப் படத்தில் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே கடன். இப்போ அந்த கடனை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு இமிடியட்டாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ ரஜினி வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு கமலுக்கு கை கொடுக்குறார். நண்பருக்காக படம் பண்ணுவோம் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணி ரஜினி நடிக்கக்கூடிய ஒரு படம், அதான் முதல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படம் அதுக்கு அடுத்து அது ராஜ்கமல் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ்கமல் பண்ணுறாங்க. 2வது ப்ராஜெக்ட் தான் இதை பண்ணுறாங்க. அப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நண்பராக இருக்கிறார், அதே நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இதில் தான் உள்ள வர்றார். முதல்ல இந்த சிபி சக்கரவர்த்தி பண்ண வேண்டிய படத்தை, இந்த ப்ராஜெக்டே இல்லை, முதல்ல பண்ண வேண்டியது இந்த படம் தான். ரஜினி கமல் சேர்ந்து பண்ண படத்தை பண்ண போகிறாங்க, அதை லோகேஷ் டைரக்ட் பண்ணுறாரு, இல்லை அதுக்கு பிறகு வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாருன்னு பல டைரக்டர் மாறிச்சு. கடைசியில் வந்து நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அமலுக்காக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்காக கை கொடுத்துருக்கிறார் ரஜினி, கை கொடுத்துருக்கிறாருங்க தான் பார்க்கணும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். ஏன்னா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரை கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடனுக்கு வட்டி மேலே வட்டி ஏறிட்டு இருக்கும். 2வது ஒரு ப்ராஜெக்ட் அந்த கம்பெனியில் மூவ் ஆகலைன்னா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பூஜை போட்டாச்சுப்பா, ப்ரொமோ வந்துருச்சு, பெரிய ப்ராஜெக்ட் கையில் இருக்குது அப்படின்னு நெருக்கடிகள் இருக்காது. இந்த படம் மிடில் அடுத்த வருஷம் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு படம் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ இது இந்த ப்ரொமோ இப்போ ஏன் விடுறாங்க அப்படின்னா கடன்காரருக்கான ஒரு மெசேஜ். படம் பண்ணிகிட்டு இருக்கோம், காசை கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. ரஜினி கமலுக்கு ஒரே சமகாலத்தில் போட்டியாளராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. கமலுக்கு பர்சனலாக சில இஷ்யூஸ்லாம் வர்றப்போ கூட, ஃபேமிலி இஷ்யூஸ் வர்றப்போ கூட ரஜினியே நேரடியாக வந்து சமாதானம் பண்ணதாகலாம் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தாலும் கூட பர்சனலாக 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அது இந்த நேரத்தில் ஒரு பெரிய மனசோட ஒரு கை கொடுத்துருக்கிறாரு. நல்ல ப்ராஜெக்டாக வரும்னு நம்பலாம். இப்போ இந்த படம் அடையக்கூடிய வெற்றி, இதற்கு பின்னர் இந்த காம்போவை விரும்பி நிறைய கதைக்களம் வருது, டைரக்டர் அணுகிறது, ப்ரொடக்ஷன் கம்பெனி அணுகிறது அப்படின்றது இருக்குமா, கண்டினியூ ஆகுமா? இதில் இதற்கப்புறம் அதிக படங்கள் இல்லைனாலும் ஒரு ஓராண்டுக்கு 1 இல்லை 2 வருஷத்துக்கு 1 அப்படின்னு கமல் ரஜினி படங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் அமையும்? இல்லை, இனி சேர்ந்து பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ரஜினியே வரக்கூடிய காலங்களில் படத்தினுடைய இதை குறைச்சிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறான்றாங்க. இனிமேல் போக போக வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் குறைச்சிக்கிடுவோம், சினிமாவில் நடிப்பதை குறைச்சிக்கிடுவோங்கிற மாதிரி அவரே ஒரு ஐடியாவில் இருக்காங்கிறாங்க.
அநேகமாக அதனால் அவர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படங்கள் இனி அடுத்து பண்ணுவாங்களாங்கிறது தெரியலை. இது மாதிரியான காம்போக்கள் இந்த ரேர் ரஜினி கமலுக்கு அப்புறம் வேற யாரும் சேர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ரஜினியுடனோ கமலுடனோ இவர் இணைந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்னா இந்த படத்தில் வேற வேற யாரெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க? எப்படி நீங்கள் சிப்ளிங்ஸ் மாதிரி ட்வின்ஸ் மாதிரி சேர்க்க போகிறாங்கன்றீங்களா? அந்த மாதிரி சிமிலாரிட்டி உள்ள ஆட்களா இந்த படத்தில்? இல்லை, இப்போ இவங்க நடித்திருந்த காலகட்டங்களில் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களெல்லாம் இதில் ஏதாவது கொண்டு வருவாங்களா? இல்லை இந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் மற்றது புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க காலகட்டங்களில் இவங்களும் நடித்தவங்க பல பேர் இல்லை. விஜயகுமார் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கார். இவங்க காலத்தில் ஹீரோவாக நடித்தவர், வில்லனாக நடித்தவர் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தா விஜயகுமார் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இருக்கார். பல ஆட்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே இல்லை. பல பேர் இந்த உலகத்தில் இல்லை, பல பேர் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இந்த டைமில் இல்லை. அதனால் இவங்களுடைய காம்பினேஷன் தான் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.